அனைவருக்கும் காலை வணக்கம். ஜனவரி 30 வியாழக்கிழமை. பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் சி. சுப்பிரமணியம். சுதந்திர இந்தியாவின் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட CS என்று அன்புடன் அழைக்கப்பட்ட CS சுப்பிரமணியம் பிறந்த தினம் இன்று. பொள்ளாச்சி அருகே செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் பிறந்தவர். 1910 ஆண்டு. பொள்ளாச்சியில் ஆரம்ப கல்வி, சென்னை மாகாண கல்லூரியில் இளநிலை அறிவியல், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார். காந்திய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட இவர் 1936 கோவை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். நேர்மையான அரசியல் செயல்பாடுகள், செயல்திறனால் படிப்படியாக உயர்ந்தார். நாடு விடுதலை பெற்ற பிறகு அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதில் பங்கேற்றார். ராஜாஜி இவரது அரசியல் குரு. 1952 முதல் 1962 வரை மாநில அரசில் கல்வி, சட்டம், நிதி அமைச்சராக பணியாற்றினார். 1962 நாடாளுமன்ற தேர்தலில் வென்று மத்திய எஃகு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 1965 உணவு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். பசுமை புரட்சிக்கு வித்திட்டார். 1972 கோதுமை விளைச்சலில் சாதனை படைக்க செய்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றியது CS-இன் தொலைநோக்கும் முனைப்புகளும் தான் என்று அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற வேளாண் அறிவியலாளர் டாக்டர் நார்மன் குறிப்பிட்டிருக்கிறார். 1969 காங்கிரஸ் பிளவுபட்ட போது இந்திரா காந்தி பக்கம் நின்று கட்சித் தலைவராக மாறினார். நெருக்கடி நிலையின் போது நிதி அமைச்சராக பணியாற்றினார். பாதுகாப்பு அமைச்சராக இந்திய திட்ட கமிஷன் துணைத் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1990 மகாராஷ்டிர ஆளுநராகவும் பதவியேற்றார். தமிழகத்தில் காமராஜ் தலைமையிலான ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றி பல முக்கிய திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்தார். தமிழகத்தில் கல்வித்துறை வளர்ச்சிக்கும் மகத்தான தொண்டாற்றியிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் நதிகளின் நீரை தமிழகத்துக்கு திருப்பிவிடும் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் இவரது முயற்சியால் கேரளம், தமிழகம் இடையே சுமூகமாக நிறைவேறியது. 1993 பிறகு அரசியலை விட்டு ஒதுங்கி பொதுநலப் பணிகளில் ஈடுபட்டு வந்தார். சென்னை தேசிய வேளாண் அறக்கட்டளை, திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் ஆகியவற்றை நிறுவினார். பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதில் தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப்னு ஒன்று இருக்குது. அதோட ஒருங்கிணைப்பு அலுவலகம் அந்த நிறுவனம் தான், பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஊழலை அறவே வெறுத்தவர். நாட்டுக்கு இவர் ஆற்றிய பணிகளை பாராட்டி பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டன. 1998 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. வார் ஆஃப் பாவர்ட்டி, தி நியூ ஸ்ட்ராட்டஜி இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர், தி நியூ ஸ்ட்ராட்டஜி இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர், ஹேண்ட் ஆஃப் டெஸ்டினி உள்ளிட்ட பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பசுமை புரட்சியின் தந்தையாக போற்றப்பட்ட CS 2000ஆவது ஆண்டில் நவம்பர் மாதம் 90 வயசு வரை உயிர் வாழ்ந்து இறந்து போயிருக்கிறார், மறைந்திருக்கிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. 1910 பிறக்கிறாரு. 1936 கோவை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக அரசியல் வாழ்க்கையை தொடங்குகிறார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை செல்கிறார். ராஜாஜி இவரோட அரசியல் குருவாக மாறுகிறார். 1952 முதல் 62 வரை மாநில அரசில் கல்வி, சட்டம், நிதி அமைச்சராக பணியாற்றுகிறார். 1962 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய எஃகு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். 1965 உணவு அமைச்சராக பொறுப்பேற்று பசுமை புரட்சிக்கு வித்திடுகிறார். 72 கோதுமை விளைச்சலில் சாதனை படைக்க செய்தார். உணவு தானியத்தில் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றியது CS-இன் தொலைநோக்கும் முனைப்புகளும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. நார்மன் விருது வேளாண் அறிவியலாளர், நோபல் பரிசு பெற்ற வேளாண் அறிவியலாளர் டாக்டர் நார்மன்
அதாவது சிஎஸோட இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றதுக்கு சிஎஸோட முக்கியமான உழைப்பு தான் காரணம் சொல்லி நார்மன் போர்லாக் சொல்லியிருக்கிறார். அவர் உலக வேளாண் விஞ்ஞானி. 1969 காங்கிரஸ் பிளவுபட்ட போது இந்திரா காந்தி பக்கம் நின்று தலைவராக மாறினார், கட்சி தலைவராக மாறினார். 1990 மகாராஷ்டிரா ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறார். 1993 அரசியலை விட்டு ஒதுங்கி பொதுநலப் பணிகளில் ஈடுபட்டு வந்தார். 1998 பாரத ரத்னா விருது வழங்கினாங்க. 2000ஆவது ஆண்டில் இறந்துடுறார். நன்றி, வணக்கம்.